பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே, நல்ல நாமத்தினாலே சமாதானம் சமாதானம். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நமது திருச்சபை ஆயர் அவர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் அறையப்பட்ட பிறகு மரிப்பதற்கு முன்பாக பேசப்பட்ட 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை இது. நாம் இதை தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் வசனம் 33, 34 நான் படிக்கிறேன். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில், கபாலஸ்தலம் வேறொன்றுமில்லை, நல்ல தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க மண்டை ஓடு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அந்த பேர் வந்திருக்கு? அந்த குன்று மண்டை ஓடு போல் காணப்பட்டது, அது ஒரு காரணம். இன்னொன்னு, மரித்த குற்றவாளிகளின் மண்டை ஓடுகள் அதிகமாக காணப்பட்ட இடம். சரிங்களா? சரி. என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நீங்க இந்த திருவிருந்து ஆராதனையில பாத்தீங்கன்னா, அந்த ஆராதனை முறையில ஒரு வார்த்தை, நல்ல சொல் வரும், நல்ல பதம் வரும். இப்பொழுது நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும். சரி, நம்ம கடவுள் யாரு? பிதாவாகிய தேவன், தந்தையாகிய கடவுள் யாரு? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்ப நாம அவற்றிலிருந்து கட்டளை பெற்றிருக்கிறோம். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றிருக்கிறோம். என்ன பெற்றிருக்கோம்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். மகா பரிசுத்த வசனத்தை கவனத்தோடு கேட்போம். இது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா அமையும். சரி, இந்த சிலுவை மரத்தை காட்சியை பார்த்தவுடன் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நல்ல காய்த்த மரத்தை நோக்கி கற்களை எரிந்தவுடன் அது பதிலுக்கு உடனடியாக கனியை கொடுப்பது போல் இருக்கிறது. சிலுவை மரத்தை நோக்கி வந்த கற்கள், சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்த கற்கள். என்னென்ன கல் பாத்துருமா? இயேசு கிறிஸ்துவ என்னென்ன கல்லு வந்துச்சு? கல்லுனா கல் இல்ல, அவரை கற்களை போல காயப்படுத்துகிற செயல்கள். சரிங்களா? சரி, இந்த எல்லாமே நான் 3 நற்செய்தி நூல்ல இருந்து தான் எடுத்திருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. தலைகளை இறுக்கினார்கள், அவரை தூஷித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவரை இகழ்ந்தான். சரிங்களா? சரி, இதுக்கு அவர் நல்ல கனி கொடுக்க போறாரு, அது வேற விஷயம். நான் இங்க வரேன். இப்ப அவரு சிலுவை மரத்துல இருந்த கற்கள் வந்துச்சுல, தலைகளை துலுக்கினார்கள், தூஷித்தார்கள்னு. இந்த கற்களை நாம் நம் சகோதரிடத்திலும் எரியக்கூடாது. ஏன்? அன்பின் சைடு நல்ல வார்த்தை சொல்றாருங்க. காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? 2 விஷயங்க. அவர் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம், எல்லாரும் தானே, நம்ம சகோதரனும் தானே, நம்ம சகோதரியும் தானே. அவருடைய சுவாசம் நமக்குள் இருக்கிறது, அதே போல நமது சகோதரனுக்குள்ளும் இருக்கிறது. சரிங்களா? அதனால தெரிஞ்சோ தெரியாமல இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கல்லெறிஞ்சதெல்லாம் போதும், நிறுத்துவோம்.
கடவுளுடைய கிருபையால நிறுத்துவோம். முடியலையா, அவர்கிட்ட கிருபை கேட்டு பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய வார்த்தையினாலும் என்னுடைய செயலினாலும் என் சகோதரனை, இங்க இருந்து ஆரம்பிப்போம், திருச்சபையில இருந்து ஆரம்பிப்போம், நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம், நான் காயப்படுத்த கூடாது. சரி, இயேசு கிறிஸ்து தந்த கனி என்னன்னு நான் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து தந்த பழம். நான் சொன்னேன், ஒரு காய்ச்சல் மறைச்ச கல் அடிச்சோன்னா ஒரு பழம் கொடுக்குது அப்படி சொல்லிட்டு. லூக்கா 1:77 குறிப்பு வருது, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. எபேசியர் 1:7 இந்த குறிப்பு வருது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இந்த சிலுவை காட்சியை பார்த்த உடனே நமக்கு என்ன வெளிப்படுது? இந்த பாவ மன்னிப்பு ஒண்ணு தெரியுது, இன்னொன்னு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் அப்படி வெளிப்படுகிறது. கடவுளின் திருவாக்கு சொல்லுகிறது, ரோமர் 5:8 குறிப்பு வருதுங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில். நாம யாருங்க? நாம் பாவிகளாய் இருக்கையில். ரோமர் 5:10, அதே 5:10 சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துக்களாய் இருக்கையில். நாம் தேவனுக்கு சத்துக்களாய் இருக்கையில், எதிரியா இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சரி, நமக்கு சிலுவை காட்சியை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரும்? ஃபுல்லா ரத்தம் ரத்தம் ரத்தம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதுலயும் அந்த திரைப்பட காட்சியில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் முகத்தை மிக அருகில கொண்டாந்து பாக்குறப்ப, அவர் அந்த கண்ணை திறந்து பாக்குறப்ப கண்ணுல ரத்தம் வலியும், பார்க்க முடியாம கூர்ந்து பார்க்கும் அந்த கண்கள். நமக்கு அது ரத்தமாக தெரிகிறது. ஒரு பக்தனுக்கு அது எல்லாம் அன்பாக தெரிகிறது. எல்லாமே அன்பு அன்பு அன்பு. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய அன்பு, அன்பு மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. இந்த பாடல் ஆசிரியர் யாருன்னா சந்தியாக ஐயர், நம்ம ஊருக்காரரு, மதுரைக்காரரு. தேவனே நான் உமதண்டையில் பாடல் எழுதினார்ல, பாடினார்ல, அவர் தான் இந்த பாடலையும் பாடியிருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் அந்த வரிகளை வாசிக்கிறேன், அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சென்னி விழா கை காணின்று சிந்துதோ துயரோட அன்பு மன்னா. இதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன். சேர்ந்து பாடுவோமா? சென்னி வீலா கை காணின்று சிந்துதோ துயரோடன்பு மன்னாயே போன் காட்சி மன்னாயே போன் காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணே விந்தை கீறு சேசுராசா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. நமக்குள்ள தெரியாம ஒரு விஷயத்தை விதைச்சிட்டு போயிருக்காங்க. என்னன்னா, பழைய ஏற்பாட்டு கடவுள் நியாயப்பிரமாணத்தின் கடவுள், பழைய ஏற்பாட்டு கடவுள் கடினமானவர், அவரு தண்டிக்கிறவர் அப்படி சொல்லிட்டு. சரி, அதுக்கு முன்னால ஒரு 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 கருத்தை நான் சொல்லிடுறேன். சில மார்க்கங்கள்ல தண்டிக்கிற கடவுளை நல்லா யோசிங்க, பனிஷ்மெண்ட் காட தண்டிக்கிற கடவுளை கொண்டாடுறாங்க. அப்ப மன்னிக்கிற கடவுளை எத்தனை அதிகமாய் நாம் கொண்டாட வேண்டும். தவறுனதை அவரை உயர்த்தி பிடிக்க வேண்டிய இடத்துல உயர்த்தி பிடிக்காமல் விட்டதை கர்த்தர் கிருபையாய் மன்னிப்பாராக. மீண்டும் அந்த தவறை செய்யாமல் நம்ம பார்த்துக்குவோம். சரிங்களா? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் சரி புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரே கடவுள் தான், ஒரே கடவுள் தானே, ஒரே பிதாவாகிய தேவன் தான், ஒரே இயேசு கிறிஸ்து தான். நமக்கு தான் பாத்தீங்கன்னா, ஒண்ணு கிடைச்சா ஒரு வாய், கிடைக்காட்டினா வேற வாய், பிடிச்சா ஒரு பேச்சு, பிடிக்கலைன்னா ஒரு மாதிரி. நம்ம எதிர்பார்த்தது நடந்த ஒண்ணு, நடக்கணும்னா வேற மாதிரி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர்.
சரி, இதுக்கு 3 பரிசுத்தவான்களை மட்டும் பழைய ஏற்பாட்டுல இருந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். தாவீது அரசர், இவர் யாரு? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர். குறிப்பு வருது, 1 சாமுவேல் 13:14 வருது. அவரு தம்முடைய சங்கீதத்துல, திருப்பாடல்ல இப்படி பாடுறாரு. சங்கீதம் 130:4. சங்கீதம் 130:4. படிங்க ப்ரோ. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தாவே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. பயப்பட்டு மன்னிக்கிற ஆண்டவர். சரிங்களா? சரி. 2வது பரிசுத்தவான் தானியேல் தீர்க்கன். தானியேல் இறைவாக்கினர். தானியேலை குறித்து காபிரியல் தேவதூதன் என்ன சொல்றாரு தெரியுமா? தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன். நீ யாரு? மிகவும் பிரியமானவன். அதாவது நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே தலை வெளிப்பட்டது. அந்த தானியேல் சொல்றாரு 9:10 ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நம்ம தேவனிடத்துல என்ன இருக்கு? இரக்கங்களும் மன்னிப்பும். இது பழைய ஏற்பாடுல எழுதப்பட்ட வசனம். சரிங்களா? அத டேஸ்ட் பண்ணி தான் அந்த பரிசுத்தவான்கள் எழுதி வச்சிருக்காங்க. சரி, ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயா இறைவாக்கினர். இவரை பத்தி சொல்லணும்னா, ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய ஒரு அரசர் பேரு. ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன் போன சாயை 10 பாகை திரும்பும்படி செய்தார். சரிங்களா? இந்த ஏசாயா சொல்றாரு 55:7. ஏசாயா 55:7 அவர் கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயை இருக்கிறார். சரிங்களா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா இடத்துலயும் கடவுள் ஒரே மாதிரியான கடவுள் தான். அவர் நியாயந்திருக்கிற கடவுள் தான். அவர் அன்பு செய்கிற கடவுள் தான். மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வருகிற காலத்தில் 2ஆம் வருகையில் நீதி செய்கிற ஆண்டவராய் வருகிறார். அதை நல்ல மனசுல வச்சுக்கணும். இந்த முதல் வருகையில இந்த முதல் வார்த்தையை தியானிக்கும் பொழுது 2வது வருகையில ஆண்டவர் எப்படி வருகிறார், என்ன எதிர்பார்க்கிறார்ன்றதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். ஏன்னா கடவுளுடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். சரி, பாவ மன்னிப்பு பொது உடைமைங்க, ஓபன் டு ஆல். சிலுவையில சவதரித்து வைத்து விட்டார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் தனி உடைமை. மறுபடியும் சொல்லிடுறேன், அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் தனிப்பட்டவர்களின் தனி உடைமை. சரி, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது, நேரம் கருதி கொஞ்சம் வேகமா போறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:43 முன்பகுதி. அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டார். இது வரலாற்று நிகழ்வு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டார், வரலாற்று நிகழ்வு. எனக்காக பாடுபட்டார், அதுதான் மீட்பு. மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:20 கடவுளின் பக்கமாக முழுமையாக திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். 3வது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். 1 யோவான் 1:9 வெக்கப்படக்கூடாதுங்க. பரலோகம் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப வெக்கமா இருக்கா? தனி அறையில சொல்லுங்க. தனி அறை இல்லையா, நடக்கிறப்ப போறப்ப உட்கார்றப்ப மனசுக்குள்ள சொல்லுங்க. அவர் யாரு? உங்களை அதிகமாய் நேசிக்கிற உங்கள் தேவன். நீங்க யாரு? அவருடைய ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமாம், சரிங்களா? சரி, ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். இந்த பாவ மன்னிப்புன்ற ரட்சிப்பை பெறறதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும், ஞான ஸ்நானம் திருமுழுக்கு பெற வேண்டும். சரி, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் செய்ய வேண்டியது 2 செய்யணும். பாவ மன்னிப்பை பெற்றுட்டோம்,
கொண்ட நாம் 2 செய்ய வேண்டும். ரொம்ப எளிமை. கடவுளிடத்தில் அன்பு கூற வேண்டும். சக சகோதரனை சகோதரியை மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உவமைகள் சொல்றாருல, பேரபிள்ஸ், அதெல்லாம் ஸ்பெஷல். கடவுளுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அவர் அநேக விசேஷங்களை உவமைகள் வழியாக அவர்களுக்கு போதித்தார். மத்தேயு 13:3 முன்பகுதி, மார்க் 4:2 முன்பகுதி. சரி, தேவனிடத்துல அன்பு கூறணுமா? ஏன் அன்பு கூறணும்? ஒரு கேள்வி கேட்டோம்னா அன்பின் சீடன் யோவான் பதில் கொடுக்கிறாரு. 1 யோவான் 4:19 அவர் முன்னே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அன்பு கூற கடவோம். சரிங்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் பிதாவாகிய தேவனிடத்தில், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த ரெண்டையும் இயேசு கிறிஸ்து சொன்ன 2 உவமைகள் வழியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 7:41-43. இது ஒரு பேரபிள், இது ஒரு உவமை. ஒருத்தர்கிட்ட 2 பேர் கடன் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட 2 பேர், ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இயேசு கிறிஸ்து நல்ல கேள்வி கேட்கிறார். இப்படி இருக்க அவர்களில் அந்த 2 பேர்ல எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதை சொல் என்றார். சீமோன். இந்த சீமோன் இயேசு கிறிஸ்துடைய சீடன் கிடையாது, பரிசேயனாகிய சீமோன். சரிங்களா? பரிசேயனாகிய சீமோன். அவன் சொல்றான், சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. சரிங்களா? எவ்வளவு பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பொய், எத்தனை திருட்டு. அது மட்டுமா? வசனம் சொல்லுது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும். நன்மை செய்யாத பாவம். எத்தனை விதமான பாவங்கள். கடவுள் கிருபையாக, கிருபையின் மேல கிருபை, இரக்கத்தின் மேல இரக்கம், அன்பின் மேல அன்பு பாராட்டி மன்னிச்சு 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 மன்னிச்சுட்டே இருக்காருல்ல. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தானே, பர்பஸ்க்காக தானே. கடவுள்கிட்ட வேண்டுவோம், சாமி எதுக்காக என்னை விட்டு வச்சிருக்கீங்க? உங்க சித்தனை நிறைவேற்றணும். அந்த ஊமையில முடிக்கிறப்ப சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இந்த அம்மாவை பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும், எரிச்சலா இருக்கும். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இந்த சர்டிபிகேட்டை ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். இவள் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார். சரிங்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் கடவுளிடத்தில் அன்பு கூற வேண்டும். கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற வேண்டும். சரி, மன்னிப்பு பெற்ற நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். இதுக்கு இன்னொரு உவமை, இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையே சொல்றேன். சரிங்களா? அப்பதான் நல்லா ரீச் ஆகும், நல்ல மனசுல பதியும். இதுக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க, இரக்கமற்ற ஊழியக்காரன் சொல்லிட்டு. மத்தேயு 18:21-35. 10,000 தாலந்து கடன்பட்டவன், 10,000, 10,000 தாலந்து. கடவுளுடைய வார்த்தை, அந்த வாக்கு ரொம்ப அழகா வரும். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் என்ன அர்த்தம்? அவனையும் மன்னித்து விட்டான், கடனையும் மன்னித்து விட்டான். ஆனா ரொம்ப அல்பத்தனமா, ரொம்ப சில்லியா 100 வெள்ளி பணம். நாமளும் இப்படிதான் நிறைய நேரத்தில் நடந்துக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட எக்கச்சக்கமா நம்ம வாங்குறோம், அனுபவிக்கிறோம். சொந்த சகோதரர்களோடு அந்த அன்பை, அந்த மன்னிப்பை நாம் பகிர்ந்து கொள்வதில்லை.
நமக்கு தெரியும். உடனே அந்த அவன் பிடிச்சு இங்கே பண்றான், உடனே எல்லாம் வேலைக்காரங்க எல்லாம் போய் போட்டு கொடுக்குறாங்க, எல்லாம் வந்துடுது. அந்த அந்த மத்தேயு நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் வசனம் 34-35 நிறைவு செய்கிறாரு. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். சொல்லிட்டு நிறைவா சொல்றாரு, இது நம்ம எல்லாருக்குமே எச்சரிப்பின் வசனம். கடவுளுடைய வாக்கு இருபுறமும் கருத்துள்ள பட்டயம், அது எதையும் ஊடுருவி போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் வருகையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை கிராஸ் பண்ணி போங்க, எப்பவுமே கடந்து செல்லுங்க. நீங்களும் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார். நீங்களும் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மன்னிக்கிற கடவுள் தான், அன்பு செலுத்துகிற கடவுள் தான். ஆனா அவருடைய நல்ல குவாலிட்டிஸ், நல்ல அந்த தெய்வீக குணங்களை அவரது சாயலால் படைக்கப்பட்ட அவரது சுவாசத்தை கொண்ட நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதுல என்ன தப்பு? என் பிள்ளை என்ன மாதிரி தானே இருக்கணும், என் மகன் என் மாதிரி தானே இருக்கணும். அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். சரி, நிறைவு செய்கிறேன். உண்மையான மனம் திரும்புதல் என்பது, பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்பது பிறரை மனப்பூர்வமாய் மன்னிப்பதில் தான் வெளிப்படுகிறது. நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா உங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சரிங்களா? ஏன் நான் மன்னிக்கிறேன்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு பெற்றேன், அதை நான் வெளிப்படுத்துறேன், அவ்வளவுதான். அவர் மன்னிச்சாரு, அதனால நான் பதிலுக்கு மன்னிக்கிறேன். அந்த நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தினால, நிறைவினால நான் மன்னிக்கிறேன். கர்த்தரின் பெரிதான கிருபையால், பெரிதான அன்பினால் மன்னித்தல் என்கிற ஒளியை தேவை உள்ளவர்கள் மேல் வீசுவோம். ஏனெனில் நாம் ஆண்டவர் கிருபையாக இந்த வருடத்தை என்ன ஆண்டாக கொடுத்திருக்காரு? ஒளிசும் ஆண்டாக நமக்கு தந்திருக்கிறார். இப்படியாக நமது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை வெளிப்படுத்துவோம். கடவுள் தாமே இந்த திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.